இங்கு வாழ்பவனும் வேலை பார்ப்பவனும் தொழில் செய்பவனும் வந்தேரிகளே. இந்த வந்தேரி கூட்டம் அவனுக்கென்று ஓர் அடையாளம், அவனுக்கென்று ஒரு மொழி, அவனுக்கென்று ஒரு மாநிலம், அவனுக்கென்று ஒரு தேசம். இந்த நாட்டில் வந்தேரி கூட்டங்களாக வந்தவர்கள், பிழைப்பு தேடி வந்தவர்கள், நம் வளத்தை சுரண்டி நம் பலத்தை அழித்து கோயில் உடைமைகளை கொள்ளையடித்து நம் திருக்கோயில் இருந்த பொக்கிஷங்களை கொள்ளையடித்து என்று நம்மையே அடிமைப்படுத்தி இங்கு வாழும் அரசியல் யூதர்கள் அரசியல். இது யூதர்கள் நாடு, தமிழ்நாடு அல்ல. ஆக இந்த மண்ணின் பூர்வகுடிகளுக்கு போய் சேரட்டும். தமிழ் பேசி நடித்து கொண்டிருப்பவர்களுக்கான இந்த விழியம் அல்ல. இந்த மண்ணின் ஆதி சைவ பூர்வ குடிகளான திருமூலர் வழி வந்தவர்கள், நந்தனார் வழி வந்தவர்கள், இன்னும் எத்தனையோ நம்ம இதிகாசங்களை சொல்லலாம். புறநானூறு, சிலப்பதிகாரம். ஆக இந்த மண்ணின் நன்னெறி நூல்களான திருக்குறள், இந்த வழிமுறைகளில் வாழ்கின்ற மக்களாகிய இங்கு நடக்கும் அரசியலும் அரசியலமைப்பு சட்டமும் இந்த மண் சார்ந்தோ, இந்த வாழ்விடம் சார்ந்தோ, இந்த மக்கள் சார்ந்தோ கிடையாது. ஏனென்றால் இங்கு அரசியல் செய்பவனும் ஒரு காலத்தில் வந்தேரிகளாக பிழைப்பு தேடி இந்த நாட்டுக்கு வந்தவர்கள். இங்கு இந்த அரசு துறையில் வேலை பார்ப்பவர்கள் அத்துணை பேரும் இந்த நாட்டை சார்ந்தவன் அல்ல. அப்படியே இந்த மண்ணை சார்ந்தவனாக தமிழ் பேசி நடித்து கொண்டிருப்பவனாக இருந்தாலும் இந்த மண்ணின் பூர்வகுடி அவன் அல்ல. இந்த மக்களை பற்றி கவலைப்படுபவனும் அவன் அல்ல. மக்களின் வரிப்பணத்தில் இந்த நாடும் அரசு துறைகளும் அவ்வளவு அநியாய அக்கிரமம் இந்த நாட்டில் நடந்துகிட்ருக்கு. மக்களோட வரிப்பணத்தில் தான் எல்லா அரசு துறைகளில் வேலை பார்க்குறவன் அத்துணை பேருக்கும் அவனுக்கு உண்டான சலுகைகள், அவனுக்கு உண்டான அந்த வேலைக்கு உண்டான எல்லா சலுகைகளையும் எல்லாமே நம்ம பணத்தில், நம்ம வீட்டு பணம், நம்ம நாட்டோட பணம், நாம் கட்டுற வரி பணம், அதில் வாழ்கிற சொகுசு வாழ்க்கை வாழ்கிறவனுங்க நம்மளையே கேவலமாக நடத்துகிறானுங்க, கேவலமாக பேசுகிறானுங்க. ஒரு நாயோட கேவலமான ஒரு பொழப்பு இந்த நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இதை தட்டி கேட்குறது யார்? இந்த நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு? அதாவது நீங்களும் முட்டா பசங்க தான். மாறி 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 இந்த நாய்ங்களுக்கு ஓட்டு போட்டு காசை வாங்கி வாங்கி ஓட்டு போட்டு இந்த நாட்டையே கெடுத்து குட்டிச்சவராக்கிறவனுங்களும் நீங்கள் தான். அதனால் முதல்ல உங்களை தான் சொல்லணும், குறைய வைக்கணுமே தவிர இங்கு பிழைப்பை தேடி வந்தவர்களை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒத்துமை கிடையாது. இப்போது இங்கே பிழைப்பு தேடி வர்றவனுக்கு பாருங்கள், அவனுக்கு சங்கம் இருக்குது, அவன் நாட்டு மக்களுடைய அக்கறை இருக்குது, அவனுக்கு உண்டான ஒரு வழிமுறை வகுத்து வச்சுருக்கானுங்க. அந்த வழிமுறைக்குள்ளேயே தான் இருக்கிறானுங்க. ஆனால் இங்கே இந்த மண்ணோட பூர்வகுடிகளான நீங்கள், உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது கவலை இருக்கா? நாம் துரத்தப்படும் நாட்கள் வெகு தூரம் அல்ல. இந்த மண்ணை விட்டு, இந்த தமிழ்நாட்டை விட்டு நாம் துரத்தப்படும் நாட்கள் வெகு தூரம் அல்ல. விழித்து கொள்ளுங்கள், துரத்தப்படுவோம்.